அட கப்பட்டி வாய இருடா, இங்க ஓட்டு கேட்டு அப்புறம் அங்க வர்றேன். தலைவரே வாங்க தலைவரே. வணக்கம் வணக்கம் வணக்கம். எலெக்ஷன் வேற வந்துருச்சு, பார்த்து நமக்கு ஆதரவு கொடுங்க. சரி தலைவருக்கு போய் தண்ணி கொண்டு வா. தலைவரே உட்காருங்க தலைவரே. என்ன தலைவர் உங்க பட பட்டாளத்தில் ஒருத்தரிங்க தனியா வந்திருக்கிறீங்க? அந்த கட்சியிலிருந்து விலகி கப்பட்டி வாய கழகம்னு சொல்லி புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கிற, நமக்கு பார்த்து இந்த தடவை ஆதரவு கொடுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாம் நான் செஞ்சு தர்றேன். என்னம்மா இப்படி உப்பு கறிக்குது? இதைத்தாங்க தலைவரே நாங்க பல வருஷமா குடிச்சிட்டு இருக்கிறோம். யார் வந்தாலும் இதை பத்தி கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு இதுக்கு ஒரு தீர்வே கிடைக்காதா? இந்த டைம் ஆட்சி நம்ம கையில கொடுங்க. இந்த மாதிரி புடி, உங்க வீட்டு வாசல் வந்து நல்ல தண்ணி உழுகு. தலைவரே உங்களுக்கு போடாம யாருக்கும் தலைவரை போட போறோம்? எங்க ஓட்டு உங்களுக்கு தான். சரி போய் தலைவருக்கு சாப்பாடு ஓட்டும். தலைவரே இன்னைக்கு நீங்க சாப்பிட்டு தாங்க தலைவரை போகணும். தலைவர்லாம் நம்ம வீட்டுல சாப்பிடுவாரா? என்னமே இப்படி சொல்லிட்டேன். நம்ம வீட்டுல சோறு திங்காம இருப்பேனா நானு? நீ போய் சோறு சட்டி எடுத்துட்டு வா. இன்னைக்கு சட்டி காலி வேணா விட மாட்டேன். சொல்ல வேட்டி லூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைங்க தலைவரே, நீங்க குடிச்சிங்களா? அந்த தண்ணியில தான் சாப்பாடு குழம்பெல்லாம் செஞ்சோம். அது அரிசியெல்லாம் வந்து வித விதையா இருக்குது, பருப்பு வந்து வேகாம இருக்குது. இந்த டைம் நமக்கு ஆதரவு கொடுங்க. ஜெயிச்சு வந்து உங்க வீட்டுல நல்ல தண்ணியில் ஆக்கின சாப்பாடு வந்து நான் சாப்பிட்டு தான் போறேன். ஓகே? சரி தலைவரே, கண்டிப்பா கண்டிப்பா நம்ம தான். ஐயா, 1 கிலோ கறி எடுத்து வந்து கொடுத்து அது நம்ம 2 பேருக்கே பத்தாது. நீ அந்த ஆளை கூப்பிட்டு சாப்பிடுவாங்கிற அந்த ஆளை பார்த்தா 1 கிலோ கறியை ஒத்தாலா திங்கிற மாதிரி இருக்குது.